பார்த்தீங்கன்னா, எதிர்பாருங்கள் அப்படின்ற மாரி ரஞ்சித் தான் வந்து தேர்வாயிருக்காரு. முதல்ல வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தாங்க. கடந்த வாரம் வந்து ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில்ஸ் டாஸ்க் வந்து நடைபெற்றது. அதில ஏஞ்சல் டீம்லேருந்து 2 பேரும், டெவில்ஸ் டீம்லேருந்து 2 பேரும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தாங்க. இதில வந்து பவித்ராவும், ரஞ்சித் அவர்களும் வந்து பெஷ ஏஞ்சல் டீம்ல இருந்தும், டெவில் டீம்லேருந்து மஞ்சரியும், தீபக்கும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸா ஜாக்லீனும், சௌந்தர்யாவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். முதல்ல இவங்க 4 பேருக்கும் வந்து கேப்டன்சி டாஸ்க் நடத்தப்பட்டது. பவித்ரா, ரஞ்சித், மஞ்சரி மற்றும் தீபக் இடையே. இந்த கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணி ரஞ்சித் தான் வந்து கேப்டன் ஆயிருக்காரு. திடீர்னு வந்து ரஞ்சித்தை இந்த வாரம் வந்து வெளியே அனுப்பிடுறாங்களா, அனுப்பிச்சிட்டு இதில் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வராங்களா அப்படின்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா என்னதான் வந்து சாச்சனா போட்டு விழுந்தாலும் அவங்க யார் வீட்டில் இருக்கணும், யார் வந்து வின்னர் ஆகணும், யார் வந்து வெளியே போகணுன்றதை தீர்மானிக்கிறது பிக் பாஸ் டீம் தான். ஸோ வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். பிக் பாஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் அண்ட் சி.